Hi friends, welcome to Lakshmi Max. 5 August 2026 RRB Group D ல கேட்ட சயின்ஸ் அண்ட் ஜிகே கொஷின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்து ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இப்ப கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்க முடியலனாலும் பரவாயில்ல. ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா அதிகமான கொஷின்ஸ் வந்து கேக்குறாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் பாத்தீங்கன்னா சயின்ஸ்லயும் ஜென்ரல் அவேர்னஸ்லயும் ஒரு 2 to 3 கொஸ்டின் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணலாம். மேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் எல்லா ஷிஃப்ட்லயுமே கொஸ்டின்ஸா வந்து கேக்குறாங்க. ஓகே, ஸோ அதனால முந்தின ஷிஃப்ட்ட வந்து தெளிவா பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ அந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆகஸ்ட் 3ல இருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸோ எல்லா ஷிஃப்ட்டோட பிடிஎஃப்பும் ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய முடிய உங்களுக்கு டீம் வந்து அப்டேட் பண்ணிருவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுல அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் 3 ஷிஃப்ட் நடக்கிறதுனால 75 கொஸ்டின் வரும். அதே மாதிரி சயின்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல ஒரு 75 கொஸ்டின், ஜிஏ பொறுத்தவரைக்கும் 60 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டீங்கனாலே லாஸ்ட் மினிட்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, டீம் வந்து ஷிஃப்ட் கொஸ்டினுக்கான அக்சஸ் வந்து குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி இந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்பதான் புதுசா ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேம் ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஹூ ரீசன்ட்லி டுக் ஓத் அஸ் த நியூ சிஎம் ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக அண்மையில் யார் பதவியேற்றார்? இதே கொஸ்டின் தான் முந்தின ஷிஃப்ட்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, சோ ஆக்டர் விஜய் வந்து தமிழ்நாட்டோட சிஎம்மா வந்து பதவியேற்றார். இவர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர்? இவரோட கட்சியோட நேம் வந்து கேட்டிருந்தாங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய். ஓகேவா? ஓகே, இவரோட கட்சி எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே? தமிழக வெற்றி கழகம். அடுத்த கொஸ்டின். In the recently released Climate Change Performance Index 2026, India dropped 13 places to reach which position? அண்மையில் வெளியிடப்பட்ட காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு 2026ல இந்தியா 13 இடங்கள் சரிந்து எந்த இடத்தை அடைந்துள்ளது? ஸோ இந்தியாவோட பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23வது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மொத்தமா பார்த்தீங்கன்னா 63 கண்ட்ரிகள்ல 63 நாடுகள்ல நம்ம இந்தியாவோட பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23வது பொசிஷன். அதே 2025ல பார்த்தீங்கன்னா போன டைம் இப்போ நடந்த என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிசிபிஏ இண்டெக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க 2025 படி. அப்போ வந்து நாம 10வது இடத்துல இருந்தோம். ஆனா இப்போ 2026 படி பார்த்தீங்க அப்படின்னா சிசிபிஏ இண்டெக்ஸ் அதாவது கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட பிளேஸ் வந்து எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 23. ஓகேவா? ஏற்கனவே நம்ம 10வது இடத்துல 2025ல இருந்தோம். இப்போ ஒரு 13 இடங்கள் சரிந்து 23வது இடத்துக்கு வந்துட்டோம். ஓகேவா? சோ இதை ரிலீஸ் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் வாட்ச் நியூ கிளைமேட் இன்ஸ்டிடியூட் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க். ஓகே, சோ சிசிபிஐ இது என்னது கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் படி இந்தியாவோட ரிப்போர்ட் படி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 13வது இடத்துல இருக்கு. 13 இடங்கள் சரிந்து இப்போ 23வது இடத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி 2025ல பாத்தீங்கன்னா 10வது இடத்துல நாம வந்து இருந்திருக்கோம். ஓகே, which is the highest performing country ranking 4th in the climate change performance index? காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டுல 4வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்மார்க். ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் பாத்தீங்கன்னா 2025லயும் காலியா தான் இருந்துச்சு. 4வது இடத்துல இருந்து தான் ரேங்கே ஆரம்பிச்சிருக்கு. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்மார்க். By which year India has announced to achieve the target of net zero emissions? இந்தியா எந்த வருஷத்துக்குள்ள நெட் ஜீரோ கார்பன் உமிழ்வு இலக்கை எட்ட போவதாக அறிவித்துள்ளது அப்படின்னா 2070க்குள்ள. ஓகே,
சுவேந்து அதிகாரி has recently became the CM of which state? சுவேந்து அதிகாரி அண்மையில் எந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார்? சோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஓகே. சோ சுவேந்து அதிகாரி prominent பிஜேபி லீடர் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? சோ இவர் தான் வெஸ்ட் பெங்காலோட சிஎம். ஓகே. வெஸ்ட் பெங்காலோட சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவேந்து அதிகாரி. ஓகேவா? What is the official theme of International Women's Day 2026 announced by United Nations? ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச மகளிர் தினம் 2026ஓட கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ். உரிமைகள், நீதி, நடவடிக்கை அனைத்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக. Which has become the third state in India to take a step toward implementing the Uniform Civil Code by passing a bill in its assembly in May 2026. இந்த கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட கரண்ட் அஃபேர்ல கடைசி 4000 பிளஸ் ஒன்லைனர் யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ சேம் அந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. இனி வரக்கூடிய எக்ஸாமுக்காவது டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிருங்க. மே 2026 சட்டமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றுவதன் மூலம் சீரான குடிமை சட்டத்தை செயல்படுத்தும் நடவடிக்கையை எடுத்த இந்தியாவின் 3வது மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். ஓகே. Assam has become the third state in India to pass a bill in its assembly in May 2026 toward implementing the Uniform Civil Code. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மாநிலம் பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட், குஜராத் வந்து 2வது மாநிலம், 3வது மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். அக்கார்டிங் டு த அபிஷியல் லிஸ்ட் ரிலீஸ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த 2026 பத்ம விபூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் பப்ளிக் அஃபேர்ஸ். உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ பட்டியலின்படி 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது, அதாவது பொது விவகாரங்கள் துறையில் யாருக்கு வழங்கப்பட்டது? யாருக்கு அப்படின்னா கேடி தாமஸ். ஓகேவா? So KT Thomas has been awarded the 2026 Padma Vibhushan in the field of public affairs by the Ministry of Home Affairs. ஓகே. இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு பத்ம விபூஷன் விருது வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா தர்மேந்திர சிங் தியோல். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பப்ளிக் அஃபேர்ஸுக்கு கேடி தாமஸ் இப்பதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ் என் ராஜம் உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுக்கு யாருன்னு பாத்துக்கோங்க. ஓகே. பப்ளிக் அஃபேர்ஸ். ஓகே. சோ பப்ளிக் அஃபேர்ஸுக்கு யாருக்குங்கிறத கரெக்டா பாத்துக்கோங்க. சோ இது எல்லாமே ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கு. இதுல நீங்க படிச்சுக்கலாம். Who has won the gold medal in the women's 25-meter pistol event at the ISSF World Cup Shooting Championship held in ஜூலை 2026? ஜூலை 2026ல சீனாவோட ஹாங்ஸோவ்ல நடந்த ISSF உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்ல பெண்களுக்கான 25 மீட்டர் பிரிவுல தங்கப் பதக்கம் வென்றவர் யார்? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஷா சிங். ஓகேவா? இந்தியாஸ் ஸ்டார் ஷூட்டர் ஈஷா சிங் won the gold medal in the women's 25-meter pistol event at the ISSF Shooting World Cup held in China. ஹாங்லூ சைனால வந்து நடந்திருக்கு. ஓகேவா? So Paris Olympic medalist Manu Bhaker won the bronze medal in the same event. இதே ஈவென்ட்ல மனு பாக்கர் பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க. Where was the BRICS Foreign Ministers meeting held under the India's chairmanship in May 2026? மே 2026ல அதிகமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. மே 2026ல இந்தியாவின் தலைமையின் கீழ் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்திருக்கு. பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்திருக்கு. ஓகேவா? ஓகே. சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கு. நம்ம வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் இந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் அடுத்த ஷிஃப்ட்ல வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேவா? சோ அதையும் நம்ம வந்து ரீட் பண்ணோம்னா வீடியோ வந்து லென்த்தா போயிடும். இந்தியாவின் 2026 பிரிக்ஸ் தலைமைத்துவத்திற்காக வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ லோகோவின் மையத்தில் எந்த பாரம்பரிய இந்திய சின்னமும் முத்திரையும் சித்தரிக்கப்பட்டுள்ளன? இது வந்து கேட்கலாம். தாமரை மலர் மற்றும் நமஸ்தே முத்திரை. Where was the 11th BRICS Energy Ministers meeting held in June 2026 under the India's chairmanship with the theme of Energy for All? ஜூன் 2026ல இந்தியாவின் தலைமையின் கீழ் அனைவருக்கும் ஆற்றல் என்ற கருப்பொருளுடன் 11வது பிரிக்ஸ் ஆற்றல் அமைச்சர்கள் கூட்டம் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா குருகிராம், ஹரியானால நடந்திருக்கு. Which country hosted the 21st AFC Women's Asian Cup Football Tournament held in March 2026? மார்ச் 2026ல நடைபெற்ற 21வது AFC மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை எந்த நாடு நடத்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Who has won the gold medal with a new national record of 10.09 seconds in the men's 100-meter race event at the 29th Federation Cup held in
ராஞ்சி. ஸோ மே 2026. நான் திருப்பியும் சொல்றேன், அதிகமான கரண்ட் அஃபேர் வந்து கடைசி 3 மாசத்துல இருந்து தான் கேட்டிருக்காங்க. மே 2026ல ராஞ்சியில நடந்த 29வது கூட்டமைப்பு கோப்பையில் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் 10.09 வினாடிகள் என்ற புதிய தேசிய சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? ஸோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமேஷ் குஜூர். ஓகே. Which state of the art indigenous missile system was recently successfully tested by DRDO and the Indian Air Force, strengthening air defense and precision strike capabilities? வான் பாதுகாப்பு மற்றும் துல்லிய தாக்குதல் திறன்களை வலுப்படுத்தும் விதமாக DRDO மற்றும் இந்திய விமானப்படையால் சமீபத்துல வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட உள்நாட்டு ஏவுகணை அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ரம் 2. As per the so என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த question. In May 2026, RBI signed a revised MOU with which major European organization to boost cooperation in the field of central banking? மே 2026ல மத்திய வங்கி துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்திய ரிசர்வ் வங்கி எந்த முக்கிய ஐரோப்பிய அமைப்புடன் ஒரு MOUல வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க? ஸோ யாரு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், ஐரோப்பிய மத்திய வங்கி கூட. Nationwide free annual health checkup initiative for workers aged 40 years and above under the new labor codes was launched on May 7, 2026 by which ministry? புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் 40 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான நாடு தழுவிய இலவச ஆண்டு சுகாதார பரிசோதனை முன்முயற்சி மே 7, 2026 அன்று எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? ஸோ எந்த அமைச்சகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்காக தொடங்கியிருக்காங்க. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 40 வயது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான இலவச ஆண்டு சுகாதார பரிசோதனை முன்முயற்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. During the T20 World Cup 2026, which country became the first team in men's international cricket history to hit more than 100 sixes in a single tournament or series? T20 உலகக்கோப்பை 2026 போது ஒரே தொடரில் அல்லது போட்டியில் 100க்கும் மேற்பட்ட சிக்சர்களை அடித்த முதல் அணியாக ஆண்களுக்கான சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் இடம் பிடித்த நாடு எது? ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகே. Which famous Indian playback singer considered one of the most versatile voices in the Indian music industry passed away on April 12, 2026 at the age of 92? இந்திய இசைத்துறையின் மிகவும் பல்திறன் வாய்ந்த குரல்களில் ஒன்றாக கருதப்படும் எந்த பிரபல பின்னணி பாடகர் ஏப்ரல் 12, 2026 அன்று 92 வயதில் காலமானார்? ஸோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஷா போஸ்லே. ஓகே. ஸோ இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ணதான். நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கலனாலுமே இந்த நியூஸ் வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ ஆஷா போஸ்லே passed away April 12, 2026. ஓகேவா? ஸோ what is the primary objective of the IMX 2026 initiative recently announced by ISRO? இஸ்ரோவால சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட IMX 2026 முன்முயற்சியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச். ஓகே. ஸோ ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்கு, அதுல இருந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்தியாஸ் flagship நமாமி சேஞ்ச் மிஷன் இஸ் a key policy priority primarily towards achieving which United Nations Sustainable Development Goal? இந்தியாவின் முதன்மை நமாமி கங்கை திட்டம் முதன்மையாக எந்த ஐக்கிய நாடுகள் நிலையான வளர்ச்சி இலக்கை அடைவதற்கான முக்கிய கொள்கை முன்னுரிமையாகும்? ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா SDG 6 Sustainable Development Goals, Clean Water and Sanitation. In plants, the absorption of water and essential mineral salts from the soil is primarily carried out by which part of the plant? தாவரங்களில் மண்ணிலிருந்து நீர் மற்றும் அத்தியாவசியமான கனிம உப்புக்களை உறிஞ்சுதல் முதன்மையாக தாவரத்தின் எந்த பகுதியால் மேற்கொள்ளப்படுகிறது? ஸோ மண்ணுல இருந்து எல்லாத்தையுமே உறிஞ்சுறது எது? இப்ப தண்ணி ஊத்துறோம், தண்ணியில இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்தோட பல்வேறு பகுதிகள், தண்டா இருக்கட்டும், இலையா இருக்கட்டும், எல்லா பகுதிக்கும் எடுத்துட்டு போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்கள். ஓகேவா? ஸோ ரூட்ஸ். Why does the clear sky appear blue in our atmosphere? Question repeat ஆயிருக்கு. Previous shiftல கேட்ட question repeat ஆயிருக்கு. வளிமண்டலத்தில் தெளிவான வானம் ஏன் நீல நிறத்தில் தோன்றுகிறது? வானம் நீல நிறத்தில் தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா due to more scattering of short wavelength light. குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளியின் அதிக சிதறல் காரணமாக. சுருக்கமா சொல்ல போனா ஒளி சிதறல் காரணமாக வானம் வந்து நீல நிறத்தில் காணப்படுகிறது. ஓகே.
In ultrasound used in the medical field, how is the imaging of internal body organs carried out? மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படும் அல்ட்ராசவுண்ட் மூலம் உடலின் உள்ளுறுப்புகளின் படமாக்கம் எவ்வாறு செய்யப்படுகிறது? ஓகேவா? ஸோ அல்ட்ராசவுண்ட் மூலமா திசுக்களில் இருந்து பிரதிபலிக்கும் அந்த சவுண்ட வச்சு, ஓகேவா? இந்த ஒலி கிடையாது, லைட்ட வச்சு இல்ல, அல்ட்ரா சவுண்ட், ஓகேவா? அந்த ஒலி அலைகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக அந்த இமேஜ் வந்து இது எடுக்கிறாங்க. as per என்ன சொல்லியிருக்காங்க, அல்ட்ராசவுண்ட் யூசஸ் ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ், ஓகேவா? இது வந்து அந்த சவுண்ட வச்சு இதாகுது, ஓகேவா? அல்ட்ராசவுண்டில் அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு ஆய்வு கருவி உடலுக்குள் ஒலி அலைகளை அனுப்புகிறது. அவை திசுக்கள் மற்றும் உறுப்புகளிலிருந்து திரும்ப பிரதிபலிக்கின்றன, ஓகேவா? அத வச்சுதான் நமக்கு அல்ட்ராசவுண்ட் மூலமா அந்த ஸ்கேன் பண்றதன் மூலமா உள்ள இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே தெரியுது, அந்த பார்ட் எல்லாமே தெரியுது. இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட இது எல்லாமே பாத்துக்கலாம். Through the rhythmic movement of which structure does the unicellular organism paramecium push food particles into its cell mouth? ஒரு செல் உயிரினமான பாராமீசியம் தாள இயக்கம் மூலம் எந்த அமைப்பை பயன்படுத்தி உணவு துகள்களை தன்னோட செல் வாய்க்குள் தள்ளுகிறது? எது மூலமா அப்படின்னா இலைகள்னு சொல்லக்கூடிய சிலியா மூலமா, ஓகேவா? In an electrical appliance uses a power of 85 watts for a duration of 30 seconds. What will be the total work done by it? ஒரு மின் சாதனம் 85 வாட்ஸ் திறனை 30 வினாடிகள் பயன்படுத்தினால் அதனால் செய்யப்படும் மொத்த வேலை என்ன? நமக்கு தெரியும் செய்யப்பட்ட வேலை ஒர்க் டன் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், பவர் இன்ட்டு டைம்னு தெரியும். அப்போ பவர் வந்து 85, டைம் வந்து 30. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 85 இன்ட்டு 3, 5 3 15, 24 25, 2550 ஜூல், ஓகேவா? அததான் இங்க கொடுத்திருக்கேன். ஒர்க் டன்னுங்கிறது என்னதுன்னா பவர் இன்ட்டு டைம். அடுத்த ஷிஃப்ட்லயும் இதே கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஜஸ்ட் நம்பரை மட்டும் மாத்திருப்பாங்க. பவர் வந்து 85 வாட், டைம் வந்து 30 செகண்ட். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2550 ஜூல்னு கிடைக்கும். செய்யப்பட்ட வேலைங்கிறது திறன் இன்ட்டு நேரம். If an object is placed at a distance of 40 cm in front of a convex mirror of focal length 20 cm, what will be the nature of the image formed by the mirror? குவி கண்ணாடியின் குவிய நீளம் 20 சென்டிமீட்டர். ஒரு பொருள் கண்ணாடிக்கு முன்பு 40 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டால் கண்ணாடியால் உருவாகும் பிம்பத்தின் தன்மை வந்து எப்படி இருக்கும்? எப்படி உருவாக்கும் அப்படின்னா ரொம்ப சின்ன பிம்பமா வந்து தெரியும். எப்பவுமே இந்த குவி கண்ணாடி கான்வெக்ஸ் மிரர் பாத்தீங்க அப்படின்னா சிறிய பிம்பத்தை தான் உருவாக்கும், ஓகேவா? பெரிதாக்கப்பட்டன்னு கொடுத்திருக்காங்க. இதுல தான் மெய்நிகர், நிமிர்ந்த மற்றும் சிறிய பிம்பத்தை வந்து உருவாக்கும்னு வந்திருக்கு. ஓகே, போக்கல் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் -40, ஓகேவா? இது எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நெகட்டிவா தான் நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் விர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் டிமினிஷ்டு இமேஜ் பிட்வீன் போல் அண்ட் போக்கஸ். ஓகே, போலுக்கும் போக்கஸுக்கும் இடையில மிகச் சிறிய பிம்பத்தை வந்து இது உருவாக்கும். In the year 2026, special intensive revision phase 3 for electoral rolls was conducted by the ECI in how many total states and union territories? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? SIR நம்ம எல்லாருமே ஃபில் பண்ணோம், அப்படிதானே? எலெக்ஷனுக்கு முன்னாடி 2026ஆம் ஆண்டில் தேர்தல் வாக்காளர் பட்டியலுக்கான ECIயின் சிறப்பு தீவிர திருத்தம் SIR கட்டம் 3 மொத்தம் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடத்தப்பட்டது? எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 UTsல, யூனியன் டெரிட்டரிஸ்ல, ஓகேவா? When copper powder is heated strongly in the presence of air, a black substance is formed on its surface. What is this black substance? காற்றின் முன்னிலையில் தாமிரத்தூளை வந்து வலுவாக சூடாக்கும் போது அதன் மேற்பரப்பில் ஒரு கருப்பு பொருள் வந்து உருவாகிறது. இந்த கருப்பு பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்ரிக் ஆக்சைடு, சாரி, காப்பர் வந்து ஆக்சிஜன். இதை சூடுபடுத்தும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து என்ன உருவாகும், கருப்பு நிறத்துல ஒரு இது வந்து உருவாகும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்ரிக் ஆக்சைடு, ஓகேவா? ஓகே, இதை பேலன்ஸ் பண்ணல, நான் அப்படியே எழுதியிருக்கேன். இதை பேலன்ஸ் பண்ணல. பேலன்ஸ் பண்ணா என்ன வரும்? இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 1 ஆக்சிஜன் தான் இருக்கு, 2ன்னு போட்டுடலாம். இப்ப 2 போட்டோம்னா இங்க காப்பர் வந்து 2 ஆயிருச்சு. இங்க 2 போட்டோம்னா பேலன்ஸ் ஆகிரும். இங்கதான் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் வந்து கொடுத்திருக்கேன். காப்பர் ஆக்சிஜன் கூட நம்ம சூடுபடுத்தும் போது என்ன ஆகும்னா குப்ரிக் ஆக்சைடு வந்து உருவாகும். பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால இங்க 2 போடுவோம். இங்க Cu 2 ஆயிருச்சு. அடுத்து இங்க தூக்கி 2 போட்டுருவோம், ஓகேவா? ஓகே, CuO குப்ரிக் ஆக்சைடு இஸ் அ பிளாக் இன். இது வந்து என்ன கலர்ல உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு நிறத்துல வந்து உருவாகும். தாமிரத்தை காற்றில் சூடாக்கும் போது அது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து காப்பர் ஆக்சைடு இல்லைன்னா குப்ரிக் ஆக்சைடை வந்து உருவாக்குது. இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். What is the weight ratio of nitrogen and hydrogen in a single molecule of ammonia? அமோனியா சிங்கிள் மாலிகுல் NH3 ஒரு மூலக்கூறில்
நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனின் எடை விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் எத்தனை? 14. ஓகேவா? ஸோ இது ஈஸி அப்படிதானே. ஏபிசிடியில் n வந்து 14வது வரும். அப்படி கோடு வச்சு படிச்சா கூட இந்த அட்டாமிக் மாஸ் தெரியும். ஓகேவா? ஹைட்ரஜனோடது 1ன்னு தெரியும். இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 3 × 1ன்னு போடுவோம். அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 14:3ன்னு கிடைக்கும். 14:3ங்கிறது ஆப்ஷன் பி. அதை தான் இங்கே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெயிட் ரேஷியோ ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நைட்ரஜன் வந்து 14 இருக்கு, ஹைட்ரஜன் வந்து 1 இருக்கு. அப்போ நைட்ரஜன் ஈக்குவல் டு 14 × 1 14. ஹைட்ரஜனோடது 1, மொத்தம் NH3. அமோனியால 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 3ன்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 14:3. When black copper oxide is reacted with dilute hydrochloric acid, what becomes the color of the resulting solution? ஓகேவா? குப்ரிக் ஆக்சைடு இப்பதானே பார்த்தோம். இது என்ன கலர்ல இருக்கும்? Black கலர்ல இருக்கும். இது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரியும் போது உருவாகும் கரைசலின் நிறம் என்ன? ஸோ என்ன கலர்ல இருக்கும்னா டீப் பிளாக் ஆயிரும். ஏற்கனவே பிளாக்கா இருக்குது, அப்படி திக்கு கருப்பாயிரும். ஸோ அடர் கருப்பு நிறமா மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ குப்ரிக் ஆக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட வினைபுரியுது. குப்ரிக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட வினைபுரியும் போது என்ன இருக்கும்னா காப்பர் குளோரைடு வந்து கிடைக்கும். CuCl பிளஸ் இங்க H2O வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஹைட்ரஜன் 2 இருக்கா? ஸோ இதுக்கு முன்னாடி 2 தூக்கி போட்டுடலாம். Cl வந்து 2 ஆயிருச்சு. அடுத்து இங்க தூக்கி Cl2 இதோட இணைதிறன் போடும்போது CuCl2 தான் இருக்கும். ஸோ அவ்வளவுதான், பேலன்ஸா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ குப்ரிக் ஆக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுடன் வினைபுரியும் போது காப்பர் குளோரைடு வந்து கிடைக்கும். இது வந்து அடர் கருப்பு நிறமா வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளூ கிரீன் இன் கலர். ஓகே, கரைசல் நீல பச்சை நிறத்தில் இருக்கும்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, 1 மினிட். ஓகே, நான் அடர் கருப்புன்னு சொல்லிட்டேனா? ஸோ இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நீல பச்சை நிறத்துல தான் இருக்கும். ப்ளூ கிரீனின் கலர். ஓகேவா? ஸோ ப்ளூ கிரீனின் கலர். ஓகே, நான் தான் தப்பா சொல்லிட்டேன் ஆன்சர். ஸோ இங்க ஆன்சர் கரெக்டா தான் இருக்கு. ஸோ கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நீல பச்சை நிறத்துல தான் இருக்கும். ப்ளூ கிரீனின் கலர். ஓகே, ஸோ இந்த கலர்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த காப்பர் ஆக்சைடு வந்து இல்லைன்னா குப்ரிக் ஆக்சைடு வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரியும் போது காப்பர் குளோரைடு வந்து கிடைக்கும். இது நீல பச்சை ப்ளூ கிரீனின் கலர். நீல பச்சை நிறத்துல தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீல பச்சை நிறத்துல தான் இருக்கும். ஓகேவா? சோ இது கருப்பு நிறம். HCl உடன் வினைபுரிந்து உருவாகும் தாமிர உப்பு நீல பச்சை கரைசலை உருவாக்கும். நீல பச்சை. Which organic compound is primarily produced through the fermentation process of sugarcane juice or molasses in presence of yeast? Yeast முன்னிலையில் கரும்புச்சாறு அல்லது molasses நொதித்தல் செயல்முறையின் மூலம் முதன்மையாக உற்பத்தி செய்யப்படும் கரிம சேர்மம் எது? சோ எது? எத்தனால். அப்படிதானே? சோ நொதித்தல் மூலமா ஈஸ்ட வச்சு என்ன பண்ணுவாங்க? எத்தனால் வந்து தயாரிக்கலாம். அப்படிதானே? சோ எத்தனால் எல்லாருக்கும் தெரியும். ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா நொதித்தல்னு சொல்லுவோம். ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர்கேன் ஜூஸ் ஆர் மோலசஸ் பை ஈஸ்ட் ப்ரொடியூசஸ் எத்தனால். C6H12O6 இதுதான் என்னது உங்களுக்கு குளுக்கோஸ். அப்படிதானே? சோ இது வந்து நொதிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் கிடைக்கும். எத்தனால் இஸ் யூஸ்ட் இன் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் அண்ட் அஸ் பயோஃபியூவல். மெத்தனால், ஃபார்மிக் ஆசிட் அண்ட் அசிட்டோன் ஆர் நாட் த பிரைமரி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபெர்மெண்டேஷன். ஈஸ்ட் மூலமா கரும்புச்சாறு அல்லது மொலசஸ் நொதித்தல் மூலமாக என்ன உருவாகுது? எத்தனால் வந்து உற்பத்தி ஆகிறது. ஓகே, சோ எத்தனால். ஓகே, எத்தனால் வந்து எதுலலாம் மதுபானங்கள் தயாரிக்கிறது? எத்தனால் தான். அப்படிதானே? சோ மெத்தனால், ஃபார்மிக் அமிலம், அசிட்டோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து கிடைக்காது. மெத்தனாலோ இல்ல ஃபார்மிக் அமிலமோ அசிட்டோனோ இதுல கிடைக்காது. இதை நொதிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா டைரக்டா நமக்கு கிடைக்கிறது என்னது? மதுபானம் C2H5OH. ஓகே, சோ எத்தனால். Based on the concentration of H plus ions in an aqueous solution, what is the primary difference between hydrochloric acid and acetic acid? H plus அயனிகளின் செறிவின் அடிப்படையில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் அசிட்டிக் அமிலத்திற்கு இடையிலான வேறுபாடு என்ன? ஓகே, சோ இதோட வேறுபாடு என்ன அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வலிமையான அமிலம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். ஆனா CH3COOH சொல்லக்கூடிய இந்த அசிட்டிக் அமிலம் வந்து ஒரு வீக் ஆசிட். ஓகேவா? Strong acid completely ionizes in water, more H plus ions. Okay, lower pH இருக்கும். Weak acid பாத்தீங்க அப்படின்னா partially ionizes in water, fewer H plus ions, higher pH வந்து இருக்கும். Okay, hydrochloric acid வந்து strong acid. ஓகேவா? சோ இது முழுமையாக பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில வந்து அயனியாகும். H plus Cl மைனஸா மாறும். ஆனா இது வந்து வீக் ஆசிட்ங்கிறதுனால பார்ஷியலா மட்டும்தான் அயனியா மாறும். ஓகேவா? சோ அப்ப HCl வந்து வலிமையான அமிலம். தண்ணியில முழுமையா அயனியாகும். H plus அயனிகள் குறைந்த pH மதிப்புடையது. அதே உங்களுக்கு அசிட்டிக் அமிலம் பாத்தீங்க அப்படின்னா pH மதிப்பு வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகேவா?
If an object is moving with an uniform or constant acceleration, what will its velocity time graph? ஒரு பொருள் சீரான அல்லது மாறிலி முடுக்கத்துடன் நகர்ந்தால் திசைவேக நேர வரைபடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, straight inclined line with a uniform slope. சீரான சாய்வு கொண்ட ஒரு நேரான சாய்ந்த கோடு. ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, when saturated hydrocarbon compounds are burnt in air, what type of flame do they produce which helps in their identification? கரிம வேதியியலின்படி நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் சேர்மங்கள் காற்றில் எரிக்கப்படும் போது எந்த வகை சுடரை உருவாக்குகிறது? சோ இது எந்த வகையான சுடரை உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீல நிற சுடர். What is the total sum of the number of protons and neutrons present in the nucleus of an atom? An element called, which is main cause of difference in various forms of elements. ஒரு தனிமத்தோட அணுக்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையின் கூட்டுத்தொகையை வந்து நாம என்ன சொல்றோம்? ஓகேவா? சோ இது தனிமங்களின் பல்வேறு வடிவங்களில் வேறுபாட்டிற்கான முக்கிய காரணமாகும். சோ அப்போ புரோட்டான், நியூட்ரான் இது ரெண்டோட கூட்டுத்தொகை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் கூட்டுத்தொகையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறை எண் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இத வந்து என்ன சொல்லலாம்? அட்டாமிக் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. India's latest economic survey 26 to 27 special concern was raised regarding which primary public health challenge and lifestyle disease under the health section. இந்தியாவின் சமீபத்திய பொருளாதார ஆய்வு 2026 to 27 சுகாதார பிரிவின் கீழ் எந்த முதன்மை பொது சுகாதார சவால் மற்றும் வாழ்க்கை முறை நோய் குறித்து சிறப்பு கவலை எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ எந்த நோய் குறித்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேரியா மற்றும் டெங்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which context of plant reproduction, which of the following statement is false about vegetative propagation? தாவர இனப்பெருக்கத்தின் சூழலில் தாவர பகுதி இனப்பெருக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த செயல்முறையில் புதிய தாவரங்கள் தாய் தாவரத்தின் குளோன்கள் அல்லது சரியான நகல்களாகும். அப்படிதானே? சோ என்ன தாவரம் இருக்கோ அதே மாதிரி தான் ப்ரொடியூஸ் ஆகும். In these new plants develop through a process following ovule or seed formation. புதிய தாவரங்கள் கருமுட்டை அல்லது விதை உருவாக்கத்திற்கு பிறகான செயல்முறையின் மூலம் வளர்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. It involves the use of vegetative parts of the plant such as root. இது வேர், தண்டு, இலை போன்ற தாவரங்களின் பகுதிகளை பயன்படுத்துகிறது. ஓகேவா? சோ இதுல ராங் ஆனது வந்து ஆப்ஷன் பி. ஓகே. சோ இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல இருக்கு. ஓகே. சோ இதுல பாத்துக்கோங்க. If climate change causes extreme and erratic rainfall in India's biodiversity hotspot, Western Ghats, what will be its primary effect on the ecosystem and local species? பருவநிலை மாற்றம் மற்றும் இந்தியாவின் பல்லுயிர் தொகுதி மையமான மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரமான மற்றும் ஒழுங்கற்ற மழையை ஏற்படுத்தினால் சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் உள்ளூர் இனங்கள் மீதான அதன் முதன்மையான விளைவு என்னவாக இருக்கும்? சோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரினங்கள் வந்து அங்க வாழ முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். The difficulty for species to survive will increase. ஓகே. அடுத்த கொஸ்டின். What are the electrochemical messages transmitted through nerve cells in the human body scientifically called? மனித உடலில் நரம்பு செல்கள் வழியாக அனுப்பப்படும் அந்த மின் வேதியியல் செய்திகள் அறிவியல் ரீதியாக எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இத வந்து நரம்பு தூண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. nerve impulse. In the context of matter around us, which of the following is not property of a true solution? நம்மை சுற்றியுள்ள பொருளின் சூழலில் பின்வருவனவற்றுள் எது உண்மையான கரைசலின் பண்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ எது? ஓகே. இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர். இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதுக்கப்புறம் இட்ஸ் பார்ட்டிகிள்ஸ் டு நாட் செட்டில் டவுன் ஆன் கீப்பிங். ஓகே. இதோட பார்ட்டிகிள்ஸ் எதுவுமே படியாது. இத வந்து வடிகட்டுதல் முறையில் கூறுகளாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் ராங்கா இருக்கும். ஓகேவா? ஓகே. சூழலில் உண்மையான கரைசலின் பண்பு அல்ல. ஓகேவா? சோ இத வந்து வடிகட்டுதல் முறையால் கூறுகளாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இதுதான் என்னது? ஆட் ஒன் அவுட். Okay. In the laboratory, the identification of whether an organic compound is saturated or unsaturated is primarily done by which chemical test? ஆய்வகத்தில் ஒரு கரிம சேர்மம் வந்து நிறைவுற்றதா இல்லனா நிறைவுறாத சேர்மமா அப்படிங்கறத எந்த சோதனையின் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா புரோமின் நீர் சோதனை. ஓகேவா? சோ புரோமின் வாட்டர் டெஸ்ட் மூலமா அது நிறைவுற்ற கரிம சேர்மமா இல்ல நிறைவுறாததா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் வந்து C டபுள் பாண்ட் C இருக்கும். ஓகேவா? புரோமின் வாட்டர் டெஸ்ட் மூலமா இது வந்து சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க.